சென்னையில் நற்செய்தி விடுதலை பெருவிழா. நாள் ஜூலை 5, 6. நேரம் மாலை 6 மணிக்கு. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். என் குடும்பத்தின் மேல் கண்ணோக்கமாயிருக்க போகிறார். நாங்கள் பழுகவும் பெருகவும் விரிவடைவும் சுகத்தோடும் பலத்தோடும் சமாதானத்தோடு வாழவும் ஆண்டவர் இந்த வருஷம் எனக்கு அனுக்கிரகம் செய்ய போகிறார். சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். எந்த காரியத்துல நீங்க ஏங்கி எதிர்பார்த்து இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும், எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களோ, நீங்க நம்பி வந்த காரியத்தை அவர் வாய்க்க பண்ணி உங்களை நடத்துகிறவர். அல்லேலூயா. இடம் கிரிக்கெட் விளையாட்டு மைதானம், கேண்டேர் கம்பெனிக்கு போகும் வழி, ராதா ரெசிடென்சி அருகில், குன்றத்தூர், ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலை, சென்னை. தேவப்பிள்ளைகளே, இந்த நற்செய்தி விடுதலை பெருவிழாவில் கலந்து கொண்டு குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் சமாதானத்திற்காகவும் தேவனிடமிருந்து நன்மைகளை பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
அபிஷேகத்தை உம்மாவியை ஊற்றுங்கப்பா, உம்மாசியை ஊற்றுங்கப்பா, உம்மாவியை ஊற்றுங்கப்பா, உம்மாசியை ஊற்றுங்கப்பா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 65 அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை சிருஷ்டிக்கிறவர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாகவும் அலங்கோலமாகவும் ஒன்றுமில்லாததாகவும் இருந்தது. அந்த ஒன்றுமில்லாத அந்த பூமியை ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாகட்டும் உண்டாகட்டும் என்று சொல்லி சொல்லி சிருஷ்டித்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒன்றுமே இல்லை, அலங்கோலமாக வெறுமையாக ஒழுங்கின்மையாக இருந்த அந்த பூமியிலே தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் நாம் காண்கின்ற எல்லாவற்றையும் உண்டாக்கி இருக்கிறார் என்றால், இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அதே சிருஷ்டி கர்த்தர் நம்மை பார்த்து என்ன செய்ய போகிறாராம்? எருசலேமை களி கூறுதலாக, என் ஜனத்தை மகிழ்ச்சியாக நான் சிருஷ்டிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான போராட்டம், எத்தனை விதமான கவலைகள், கண்ணீர்கள், வேதனையின் பாதையில் நாம் கடந்து போய்கொண்டிருக்கிறோம். என்றுதான் என்னுடைய துயரம் நீங்க போகிறதோ, என்றைக்குத்தான் இந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு வரப்போகிறதோ என்று கண்ணீர் சிந்தி இதுதான் என்னுடைய வாழ்க்கையா என்று போய்கொண்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இனி உன்னுடைய வாழ்க்கை இப்படி வெறுமையாகவும் ஒழுங்கற்றதாகவும் ஒன்றுமில்லாததாகவும் இருக்க போகிறதில்லை. நான் உன்னை சிருஷ்டிக்க போகிறேன். எப்படி தெரியுமா? உன்னை, எருசலேமை நான் களி கூறுதலாக, என் ஜனத்தை மகிழ்ச்சியாக நான் சிருஷ்டிக்க போகிறேன். இதுவரைக்கும் அவர்கள் வடித்த கண்ணீருக்கு முடிவு உண்டாக்க போகிறேன். அவர்களுடைய வேதனையின் நாட்கள் முடிய போகிறது. கண்ணீரின் நாட்கள் முடியும். அவர்களை நான் மகிழ்ச்சியாகவும் களி கூறுதலாகவும் சிருஷ்டிக்கிறதினால் என் ஜனங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க போகிறார்கள் என்பதை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை இங்கு சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இதுவரைக்கும் இப்படி வேதனையோடும் தோல்விகளோடும் ஏமாற்றங்களோடும் கண்ணீரோடும் கடந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் எருசலேமை களி கூறுதலாகவும் என் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன் என்று. எப்படி ஒன்றுமில்லாத பூமியை ஆண்டவர் அழகாக எல்லாவற்றையும் உண்டாக்கப்பட்டது போல சிருஷ்டித்திருக்கிறாரோ, அதே போல இந்த வார்த்தையையும் நம்மை பார்த்து சொல்லி இருக்கிறார். இதுவும் என் வாழ்க்கையில் நடைபெறும், நிறைவேறும் என்று நாம் விசுவாசிப்போமானால் ஆண்டவர் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையை, இதுவரை கண்ணீர் சிந்தின வாழ்க்கையை களி கூறுதலாக மகிழ்ச்சியாக அவர் சிருஷ்டித்து விடுவார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இதுவரைக்கும் துயரம், இதுவரைக்கும் பாடுகள், இதுவரைக்கும் கடன் பிரச்சனை, இதுவரைக்கும் குடும்ப பிரச்சனை, கண்ணீர்கள், வியாதிகள், தோல்விகள், நஷ்டங்கள், இவைகளின் வழியாக ஆண்டவரே வேதனையோடு கூட கடந்து போன ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் ஆண்டவரே நீர் களி கூறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன் என்று நீர் சொல்லியிருக்கிற உடைய வார்த்தையின்படியாக ஒவ்வொருவர் வாழ்க்கையையும் நீர் சிருஷ்டித்து விடுவீராக. எதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதோ, வெறுமையாக இருக்கிறதோ, ஆண்டவரே தோல்வியாக, அலங்கோலமாக, அவமானம் நிறைந்ததாக இருக்கிறதோ, அதை எல்லாவற்றையும் நீர் மாற்றி அப்புறப்படுத்தி விட்டு ஆண்டவரே அழகானதாகவும் மகிழ்ச்சி
மகிழ்ச்சியானதாகவும் மேன்மை நிறைந்ததாகவும் ஆசீர்வாதம் நிறைந்ததாகவும் இன்றைக்கு இப்பொழுதே சிருஷ்டித்து விடும் ஆண்டவரே. ஒவ்வொருவர் வாழ்க்கையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தராகிய தேவன் நீர் செய்கிற நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாக நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.